அடுத்து நாமத்துக்குமார் பற்றி ஒரு வார்த்தைகள் பகிர்ந்துள்ள ஸ்வர்ணா அவர்களை அழைக்கிறேன். ஸ்வர்ணா வந்து ஒரு பாட்காஸ்ட் ரன் பண்றாங்க. அவங்க வந்து ஆல்ரெடி நாமத்துக்குமார் பத்தி 2-3 எபிசோட்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்க என்ன சொல்லுது அப்படிங்கிற பாட்காஸ்ட் ரன் பண்றாங்க. ஸோ ஸ்வர்ணா உங்களுடைய கருத்து. எனக்கு வந்து முக்கியமாக நான் இங்கே வரணும்னு நினச்சதே எனக்கு ரொம்ப நல்ல நினைவுகள் கொடுத்தது வந்து நாமத்துக்குமார். நான் வந்து அவருடைய புத்தகங்கள் வேடிக்கை பார்ப்பவனாகட்டும், கண் பேசும் வார்த்தைகள், அணிலாடு முன்றில் எது படிக்கலுமே இவ்வளோ நல்லா எழுதக்கூடிய ஒருத்தர் வந்து இல்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கிறப்போ நம்ம வரணும், இங்கே கண்டிப்பாக அந்த நினைவஞ்சலிக்கு வரணும்னு சொல்லி நான் நினச்சேன். ஆக்சுவலாக என்னால் சீக்கிரம் வர முடியல, குழந்தையோட வந்தனால சீக்கிரம் வர முடியல. எனக்கு என்னன்னா, நம்ம புத்தகங்கள் படிக்கிறது வந்து ஒரு வாழ்க்கைக்குள்ள 1000 வாழ்க்கையை வாழ்ந்துட்ட அனுபவம் தான் எனக்கு தோணும். எனக்கு வந்து நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அவருடைய வேடிக்கை பார்ப்பவன்ல அவர் படிச்சது அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிசிக்ஸ் படிச்சிருப்பாரு. அப்படியே ஒரு இங்க இருந்து அங்கிருந்து இங்கேருந்து அப்படியே தாவி இருப்பாரு. எனக்கு வந்து நாம எப்பயுமே வளர்ந்தது எல்லாமே ஓகே, நீ இது படி, 12th முடிச்சியா, அதுல இருந்து இது போ, இது இன்ஜினியரிங் முடிச்சியா, அங்கிருந்து வேலைக்கு போ, இப்படிதான் என் மைண்டு சின்ன வயசுல இருந்து வந்திருக்கு. நான் அதை படிக்கிறதுதான் எனக்கு என்னன்னா, நம்ம குழந்தைய இப்படிதாங்க வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணுச்சு. ஒரு மனுஷன் வந்து கத்துக்கிறதுக்காகவே அப்படியே தான் மூவ் ஆயிருக்காரு. நான் இதுதான் இதை வச்சு நான் சம்பாதிக்க போறேன்னு அவர் எதுவுமே படிக்கல. அது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. லைக் எனக்கு வந்து அது ஒரு தாட் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி, இப்படியும் இருக்கலாம், இப்படி இருந்தாதான் வாழ்க்கை. எனக்கு எப்பயுமே மக்கள் வந்து இந்த மாதிரி எழுதுறவங்க அவங்கெல்லாம் பார்க்கல ஆச்சரியமா இருக்கும். எப்படி உங்களுக்கு இந்த வார்த்தைகள்லாம் வருது, எப்படி இதெல்லாம் எழுதுறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப தோணும். அப்போ அவங்க வாழ்க்கையை பத்தி படிக்கலாம் தெரியுது. வாழ்க்கையும் அவங்க வந்து இது பண்ணா இதுதான் நடக்கணும், இப்படி ஒரு கிராஃப் போட்டு அவங்க வாழல. அவங்க அது ஒரு அனுபவமாவே இருக்கு. அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் லைஃப்ன்ற மாதிரி அவங்களுடைய இதா இருந்தது. அவருடைய வரிகள், அப்பாவும் மகனுக்குமான வரிகளை அவரை விட சிறப்பா யார் எழுதிட முடியுன்ற மாதிரிதான் எனக்கு ஒவ்வொரு தடவையும் தோணும். அதுவும் இப்போ எனக்கு கை குழந்தை இருக்கு, 4 மாசம் குழந்தை இருக்கு. அப்போ எனக்கு ஒவ்வொரு தடவை படிக்கலையும் ரொம்ப கண்கலங்கி இருக்கும். எனக்கு அந்த வானத்து நிலவு சின்னதடி, உன்முகம் பார்க்க தோணுதடிலாம் வந்து எனக்கு என் பொண்ணை பார்க்கல எனக்கு தோணும். ஆமா அப்படிதான் அப்படின்னு சொல்லி இதை ஒருத்தர் உணர்ந்து எழுதியிருக்காரு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு தான் ஒருத்தர் இல்லையேங்கிற வருத்தம் ரொம்ப இருந்தது. நான் ஆக்சுவலா சீக்கிரம் வந்து நீங்க எல்லாரும் என்ன ஷேர் பண்றீங்கன்றத கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் அது என்னால் முடியல. நான் அட்லீஸ்ட் வந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே ஒரு பாட்டாக இருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு பாட்டாக இருக்கும்ன்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்படி ஒரு விஷயத்த இங்கே யூஎஸ்ல நான் ஆக்சுவலாக பார்த்தேன். சென்னையில் இந்த மாதிரி நிறைய நடக்குது அவருடைய இதுக்கு. அப்போ நம்ம யூஎஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். சடனாக ஒரு குரூப்பில் பார்த்தேன் இந்த மாதிரி இங்கேயும் நடக்குதுன்னு. எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. இங்கேயும் இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி ஸ்வர்ணா. ஸோ ஸ்வர்ணாவும் அவங்களுடைய வீட்டுக்காரரும்